அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துட்ருக்க கூடிய பல பேர் இந்த பதிவை பார்த்து முடிஞ்சதும் இதை இன்றைக்கே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளவு எளிமையானது, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. இது என்னடா ஒரு பவுலில் மஞ்சள் நீர் இருக்குது, அதுக்கப்புறம் ₹1 நாணயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பதிவை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்கள் இருக்குது இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை நிர்ணயிப்பது நவக்கிரகங்கள் தான். அது சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரன், புதன், வியாழன், குரு, வெள்ளி, சனி பகவான், அதுக்கப்புறம் மேல் ராகு, கேது, இந்த 9 கிரகங்கள் கையில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய ஜனன நேரத்தை பொறுத்து அந்த ஜாதகம் கணிக்கப்படுது. அதிலிருந்து நமக்கு எப்போ எந்த திசை வருது, எந்த பெயர்ச்சி நடக்க போகுது, எப்போ நம்ம கவனமாக இருக்கணும், அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒன்றுத்தையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அந்த கோயில்களுக்கு போய் அந்த பரிகார தீபங்களை ஏற்றுவோம். இப்போ நம்ம செய்ய போகிறது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. அனைத்து தோஷங்களையும், நவக்கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடியது. இதற்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது 9 ₹1 நாணயங்கள். ஏன்னா இந்த நவக்கிரக தோஷத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய பல கஷ்டங்கள் இந்த நவக்கிரக தோஷத்தால் தான் ஏற்படுது. நல்ல வேலை கிடைக்கல, திருமணம் தட்டிக்கிட்டே போகுது, குழந்தை வரம் இல்லை, வெளிநாட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் வேலைக்கு, ஆனால் என்னால் போக முடியல, பணம் இழப்பு எனக்கு நிறைய இருக்குது, கடன் பிரச்சனை எனக்கு நிறைய இருக்குது, நோயில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இந்த நவக்கிரகத்தால் தான் வருது. ஸோ அந்த நவக்கிரகத்தோட அருள் பெறுவதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இதை செய்யலாம். இதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் காலையிலையும் செய்யலாம், அந்த உச்சி வேளையில் மட்டும் செய்ய வேண்டாம். அதாவது 11 மணிலேருந்து அந்த 3 மணி வரைக்கும், அந்த 12 மணிக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். சனிக்கிழமை காலை 11 மணி வரைக்கும் நீங்கள் செய்யலாம். அதை மாதிரி மாலை நீங்கள் 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் 11 மணி வரைக்கும், இரவு 11 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 ₹1 நாணயங்களை எடுத்துக்கோங்க. அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் இதை மாதிரி மஞ்சள் நீரில் போட்டு அதை ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணீர்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அந்த தண்ணீர்லேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த ₹1 நாணயங்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிறோம். இது பல பேரோட கையில் பட்டு வந்திருக்கும். ஸோ இதை முதல்ல நம்ம சுத்தமாக்கிக்கணும். ஏன்னா இந்த 9 ₹1 நாணயங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகுது. அதனால் இதை 10 நிமிடம் நம்ம இந்த தண்ணீரில் வச்சிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த 9 ₹1 நாணயங்களை இதை மாதிரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நல்லா உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி, என் வாழ்க்கையில் இந்த நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம். இது தனித்தனி நபர் அவங்களுக்கு செய்வது தான் நல்லது. சில வழிபாடுகள் நம்ம வீட்டிற்கு ஒருத்தவங்க செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வழிபாடு இப்போ சின்ன பசங்கள்லாம் செய்யலைனா கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி மெயினான ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை யார் நிர்வகிக்கிறாங்களோ, யார் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்குறாங்களோ, முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்களோ அவங்க அவசியம் இதை செய்யணுங்க. கணவர் தனியாக மனைவி தனியாக தான் இதை செய்யணும். நீங்கள் 9 காசுகள், உங்கள் மனைவி 9 காசுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பூஜை அறையில் நீங்கள் உங்கள் கையில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டு ஹாலில் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நில்லுங்க. இதை உங்களுடைய வலது கையில் தான் நீங்கள் வைக்கணும், ரைட் ஹேண்டில் தான் வைக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் நம்ம காசை வைக்கக்கூடாது. ரைட் ஹேண்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, நம்ம வாரத்தில் 7 நாட்கள் இருக்குது இல்லையா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அந்த 7 பேரையும் சொல்லுங்கள். அதாவது நவக்கிரகங்கள் 9 நவக்கிரகங்களோட பேரையும் நீங்கள் சொல்லணும். ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, புதன் வியாழனுக்கு குரு பகவானே போற்றி, வெள்ளியே போற்றி, சுக்கிர பகவானே போற்றி, சனி பகவானே போற்றி. அதுக்கப்புறம் தான் நம்ம ஞாயிறு சொல்லிட்டோம். அது இல்லாமல் ராகு, கேது, இது எல்லாத்தையும் சேர்த்து போற்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலம் 9 முறையாகவும் வலமிருந்து இடம் 9 முறையாகவும் சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த காசை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முடிஞ்சால் அன்னைக்கே போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் தான் இந்த காசுகளை நீங்கள் சமர்ப்பணம் செய்யணும், உண்டியலில் போட்டுடணும். சரிங்களா? தொடர்ந்து 9 வாரங்கள், தொடர்ந்து சில பெண்களால் தொடர்ந்து செய்ய முடியாது, அந்த வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 9 வாரங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். 9 வாரங்கள் 9 சனிக்கிழமைகள், முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கே தான் இதை நீங்கள் செய்யணும். இப்போ வேலைக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா அவங்க தனியாக செய்யலாம். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக செய்வது தான் நல்லது. ஸோ இதை நீங்கள் 9 வாரங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 9 வாரத்திலேயே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ கிரகதோஷம்னா நம்ம அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு எல்லாமே கும்பகோணம் மாவட்டத்தில் தான் இருக்குது, கும்பகோணம் அந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்மளால் பிரீத்தி, நவகிரக பிரீத்திலாம் செய்ய முடியாட்டினா கூட நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த எளிய வழிபாட்டை நம்ம செய்து தாராளமாக பயனடையலாங்க. ஸோ எல்லாருமே இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. சில முக்கியமான தகவல்களை சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த விஷயம் நீங்கள் சனிக்கிழமை செய்யக்கூடியது, நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே மாதிரி தீட்டு காலங்களில் இந்த நவகிரகத்துக்கான பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் இதை செய்யலாம். அவங்கவுங்களுக்கு இதை தலையில் சுற்றிக்கணும், இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க தலையை இடது இருந்து வலமாக 9 முறை, வலம் இருந்து இடமாக 9 முறை சுற்றிட்டு அந்த காசை நீங்கள் அன்னைக்கே போட்டாலும் போடலாம், அல்லது மறுநாள் கோவிலுக்கு போய் நீங்கள் போட்டாலும் போடலாம். அந்த செய்யக்கூடிய சனிக்கிழமை மட்டும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த 9 வாரம் இருக்குது இல்லையா, இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்தப்ப இந்த நவகிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த தானிய விளக்கு ஏற்றுவாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குது. நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயரை கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. இப்போ சூரியன்னா கோதுமை தீபம் ஏற்றலாம், அதே மாதிரி சுக்கிரன்னா மொச்சை தீபம் ஏற்றலாம், எள்ளு தீபம் சனி பகவானுக்கு. இதை நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த கிழமைகளில் அந்த கிரகத்துக்கு உரிய தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. நீங்களும் ஏற்றலாம், அல்லது உங்கள் கணவர் யார் வேணாலும் போய் ஏற்றலாம். அதை மாதிரி ஏற்றும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வலிமை பெறும். அதை மாதிரி இந்த 9 வார காலகட்டத்தில் உங்களால் முடிந்த அளவு காகத்திற்கு, நாய்களுக்கு, மாடுகளுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருள்களை தானமாக தரணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அன்னதானம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு அன்னதானம் அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம். அல்லது ஒரு 3 பேர் 5 பேருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நாள் ஒதுக்கி சாப்பாடு வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக பலன் கிடைக்கும். உங்களுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் சேரும், அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நீங்கும். இதை நீங்கள் ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள்.